வாட் இஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் மணி சீரீஸ்ல எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கு அதை பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்த்தோம் இல்லையா. இப்ப வந்து எத்தனை பேரு எந்த மாதிரி டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க பணத்துக்கு மேல அதை பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்ப நீங்க வந்து மேக்சிமம் ஆஸ் பர் ரிசர்ச் பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் தி பீப்புள் வந்து பணத்தை வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் பேரண்டா தான் பாக்குறாங்க. ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க பேரண்ட்ஸும் ஒரு ஃபேமிலி சொசைட்டி எல்லாம் சொல்ற விஷயம்தான். நீங்க வந்து பணம்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது, பார்த்து தான் செலவு பண்ணணும், இந்த மாதிரி கண்டிஷனிங் ஆகி அவங்க வீட்லயும் கஷ்டத்தை பார்க்கறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் பேரண்டா தான் அவங்க பார்க்க தோணுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 25% வந்து விசிட்டிங் கெஸ்டா பார்க்குறாங்க. ஸோ பணம் வந்து ஒரு தேவையானப்ப இருக்காது, பட் எப்போ வரும் எப்போ போகும்னு சொல்ல முடியாதுன்ற மாதிரி. அண்ட் 15% பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் பார்ட்னரா பார்க்குறாங்க. ஸோ பணம் வருது ஆனால் பிரச்சனை சண்டை எல்லாத்தையும் சேர்த்து கூட்டிட்டு வருது அப்படின்ற மாதிரி. அண்ட் 10% வந்து ரொமான்டிக் பார்ட்னரா பார்க்குறாங்க. அண்ட் அந்த லக்கி 10% வந்து பணத்தை வந்து ஃப்ரெண்டா பாக்குறாங்க. ஸோ இந்த ஃப்ரெண்டா பாக்குறவங்க தான் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா பணத்தோட ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப வந்து உங்ககிட்ட பணம் இல்லைன்னாலுமே நீங்க சேஃபாவும் ரிச்சாவும் ஃபீல் பண்ணலாம். அந்த கேட்டகரி தான் இந்த 10% பாத்தீங்கன்னா. ஸோ இப்ப என்கிட்ட பணம் இல்லை, பட் ஆனா எனக்கு வந்துடும், நான் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் வந்து அந்த கடைசி 10%.